ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப அருமையான ஆரோக்கியமான ஒரு குழம்பு தான். இன்றைக்கி மிளகு குழம்பு பார்க்க போகிறோம். இது ரொம்ப காரசாரமான ஒரு குழம்பு. சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இருக்கிற டைமில் வாய் கொஞ்சம் நமன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் இது போல் ஒரு காரமான ஒரு குழம்பு சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த குழம்பை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இதை எப்படி நம்ம சிம்பிளாக செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து தான் நம்ம அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு முதல்ல அரிசி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம பொரி அரிசி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ள இந்த அரிசியை நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் தான் இந்த மிளகு குழம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வறுக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மிளகு குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பீஸ் நான் கட்டிக்காயம் சேர்த்துருக்கேன். பொடிக்காயம் இருந்ததுன்னா நீங்கள் பொடி பவுடர் மசாலா அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இது கட்டிக்காயங்கிறதுனால நான் இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கிறேன். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு குழம்புங்கிறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த குழம்புல மிளகு காரம் அதிகமாக இருக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். ஃப்ளேமை லோவாகவும் மீடியமாகவும் மாற்றி வச்சுக்கோங்க. ஹையாக வந்ததுன்னா மசாலா நமக்கு கறியிடும். இப்போ நான் வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு வரமல்லி வேண்டாம் அப்படின்னா குழம்பு மிளகாய் பொடி சேர்க்கலாம். அப்படின்னா நீங்கள் அதை குழம்பு ரெடி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ நான் வறுத்து அரைக்கிறதுனால நான் வரமல்லியும் வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் இப்போ நான் போட்டிருக்கிறது குண்டு மிளகாய். இது அவ்வளோவா காரம் இல்லை. அதனால் நான் இது ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். நமக்கு மிளகு தான் இதுக்கு அதிகமாக இருக்கணும். அதனால் காரம் நீங்கள் கொஞ்சம் இது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது காரம் இல்லாததுனால நான் அதிகமாக போட்டிருக்கேன். இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லை அப்படின்னா இது வேண்டாம். தேங்காய் இல்லாமையும் இந்த மிளகு குழம்பு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் வறுத்து அரைக்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மிளகு குழம்புக்கு உண்டான மசாலா நம்ம இப்போ வறுத்துருக்கோம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியவும் இது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ரெடியாக இருக்குது. இதை நான் இந்த வேறு பிளேட்டுக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பூண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிளகு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த குழம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது ஒரு தமிழ் மருந்து குழம்பு மாதிரி இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த புளி எலுமிச்சை பழ அளவு இல்லைன்னா நெல்லிக்காய் அளவில் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நான் இதில் வெந்நீர் ஊற்றுறேன். வெந்நீர் ஊற்றி நம்ம ஊற வைக்கும்போது புளித்தண்ணீர் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும், ஊறட்டும். இப்போ நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த வெங்காயமும் பூண்டும் நான் உரித்து ரெடி பண்ணியிருக்கேன். இது கூடயே 2 பச்சை மிளகாய் தேவைப்படும், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி நமக்கு அதிக அளவு தேவைப்படாது. நல்ல பழுத்த பழமாக 1 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் கூட்டு வகைகள் செய்கிறதா இருந்தால் சௌச்சௌ கூட்டு வைக்கலாம். புடலங்காய் கூட்டும் நல்லாயிருக்கும்.
மிளகாயை வந்து நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. இது நம்ம மசாலா அரைக்கிறோம் இல்லையா, அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக இந்த இருக்குது பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ மற்ற வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளதை வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். முழு வெங்காயமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு பெருசாக இருக்கிறத மட்டும்தான் நான் துண்டாக கட் பண்ணுறேன். சின்ன வெங்காயத்தில் நான் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வெங்காயமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், மிளகு குழம்புக்கான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. இப்போ மசாலாவை இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையிட்டு பார்க்கும்போது நல்லா தெரியுது. அப்படியே நம்ம வந்து இந்த புளியவும் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாமா? இப்போ நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு நான் கடுகு சேர்த்துருக்குறேன். நம்ம வெந்தயமும் சீரகமும் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் இதில் சேர்க்கலை. நம்ம இதுலேயும் நம்ம வெந்தயம் சேர்க்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும் இல்லையா, அதனால் நான் இதில் சேர்க்கலை. கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி கலந்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறதாக இருந்தால், இல்லைன்னா வரமிளகாய் மல்லிப்பொடி சேர்க்குறதாக இருந்தால், இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சள் பொடிக்கு அடுத்தாப்பில் நீங்கள் இதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வறுத்து அரைச்ச இந்த மசாலாவை நான் இதில் கலந்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து இது ஏற்கனவே வறுத்த மசாலா பொடி தான் இது. எல்லாம் நம்ம நல்லா வறுக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு வந்து எத்தனை நாள் ஆனாலும் வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளியை வந்து நீங்கள் கடைசியாக இது போல் சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்லையே பேஸ்ட்டாக நல்லா தக்காளியை வதக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணீரையும் கலந்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணியவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். குழம்புல வந்து நம்ம அரிசியும் கடலைப்பருப்பும் வறுத்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். அதனால் நீங்கள் கொதிக்கும் போதே கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. ஆறின பிறகு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. எல்லா பக்கமும் அந்த கொதிக்கிறது வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நமக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு கரண்டி இந்த மிளகு குழம்பு சேர்த்து இது கூட ஒரு கூட்டு, ஏதாவது ஒரு கூட்டு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஃபீவர் டைப்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட போதும், உங்களுக்கு ஃபில்லிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து
கூட்டு இல்லை அப்படின்னா அப்பளத்தை வந்து நீங்கள் சுட்டு வந்து சாப்பிடுவாங்க, தணலில் வந்து சூடு பண்ணுவாங்க. அந்த போல் சுட்ட அப்பளமும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு வகைகளும் நல்லாயிருக்கும், பொரியல் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கூட்டு தான் முதல்ல இதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து மீதம் வந்து வராது, சீக்கிரமே காலியாகிடும். டிஃபனுக்கும் இந்த குழம்பை வந்து எடுத்துக்கிடலாம். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த குழம்பை வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டாக் பண்ணியே வச்சுப்பீங்க வீட்டில். நீங்கள் பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதில் சுண்டவத்தல் போட்டுறாதீங்க, அது சுண்டவத்தல் குழம்பு போல் ஆகிடும், வேறு மாதிரி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.